ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 22/1/2026 உண்டான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 141. ஓகேங்களா? ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 141. இதில் நமக்கு வந்து ஆல் போர்டில் எந்த ஒரு வின்னிங்கும் இல்லை, ஏபிபிசிஎஸ்சிலையும் எந்த ஒரு வின்னிங் இல்லை, 3 டிஜிட்லேயும் எந்த ஒரு வின்னிங் இல்லை. ஓகேங்களா? இப்போ வாங்க சுவர்ண கேரளத்தை பார்க்கலாம். கேரளா லாட்ரி 23/1/2026 சுவர்ண கேரளம் 37 உண்டான கெஸ்ஸிங் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கெஸ்ஸிங் வீடியோ மட்டும்தாங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் வரும், அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங் மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கெஸ்ஸிங் என்னங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்குறேன். 3, 4, 8, 9. இதுதான் நாளைக்கு உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கெஸ்ஸிங்கு. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ கிடையாது. உங்கள் கெஸ்ஸிங்கு என் கெஸ்ஸிங்கு ஒரே மாதிரி வந்துன்னா மட்டும் நீங்கள் எடுத்து போட்டுக்குங்க. ஓகேங்களா? உங்கள் கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங் கூட என் கெஸ்ஸிங் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்து போடுங்க, அதை அளவாக போட்டுக்குங்க. வாங்க இப்போ ஏபிபிசிஎஸ்சியை பார்க்கலாம். ஏபிபிசிஏசி இதில் பார்த்தீங்கன்னா 92, 29, 27, 72, 97, 79, 83, 38, 33, 89, 98, 91, 19, 81, 18, 47, 74, 73, 37, 43, 34, 28, 82, 98, 89, 46, 64, 36, 63. இதுதான் நாளைக்கு உண்டான ஏபிபிசி ஏசிக்கு உண்டான கெஸ்ஸிங்கு. இதில் ஒரு ஏபியோ அல்லது பிசியோ அல்லது ஏசியோ வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் எடுத்து போட்டுங்க. சரிங்களா? எனக்கு வந்த கெஸ்ஸிங் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்க்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் எடுத்து போட்டுக்குங்க. மற்றபடி எல்லாமே கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா? சரி வாங்க இப்போ 3 டிஜிட்டை பார்க்கலாம். சரி, 3 டிஜிட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்பர் கொஞ்சம் கம்மியாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். சரிங்களா? கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். இது எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்க்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். சப்போஸ் கோடு போட்டதுலேயும் வரலாம், கோடு போடாததுலேயும் வரலாம். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போட்டுங்க. கம்மியாக வேணும்னு கேட்குறவங்க கோடு போட்டதில் எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம், இல்லை கோடு போடாததில் எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் 2ஆக பிரித்து கொடுத்துருக்கேன். கோடு போட்டதுலேயும் வரலாம், கோடு போடாததுலேயும் வரலாம். உங்கள் கெஸ்ஸிங்க்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ 3 டிஜிட்டை பார்க்கலாம். 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 6 செட்டு கொடுத்துருக்கேன். 927, 833, 891, 473, 928, 346. இதுதான் நாளைக்கு உண்டான 3 டிஜிட் உண்டான கெஸ்ஸிங்கு. 3 டிஜிட்டை ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ கிடையாது. இது வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க. சரிங்களா? எனக்கு வந்த கெஸ்ஸிங் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க. நம்பர் கொஞ்சம் கம்மியாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். அதாவது கோடு போட்டது எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். மற்றபடி கோடு போட்டதுலேயும் வரலாம், கோடு போடாததுலேயும் வரலாம். ஓகேங்களா? எனக்கு வந்த கெஸ்ஸிங் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து போட்டுக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு பாக்ஸில் வருது அப்படின்னா நீங்கள் பாக்ஸில் போடுறாலும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போடுறாலும் போட்டுங்க. எல்லா நம்பருமே முக்கியமான நம்பர் தான். எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால தான் நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து போட்டுங்க. ஓகேங்களா? அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.